ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மூஃபாங் இந்த 2 பேர் கூடயும் சினிமாக்கு போறது மட்டும் இல்லாம மிடில் சீட்ல நல்லா உட்காந்து ஜாலியா படம் பார்த்துட்டு இருக்கான். பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா கொஞ்சமும் விடாம இந்த ஈஃபாங், ஏய் நாங்க பக்கம் போகணும், ஃபெய்னி பக்கத்துல நான் உட்காரணும், இந்த பக்கம் வா இந்த பக்கம் வான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, தியேட்டர்ல ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு ஃபெய்னி நானே மிடில்ல உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல வந்துடுறா. ஃபெய்னி சூப்பர் சீன் வரப்போகுது, ஃபைட் சீன் செம்மையா இருக்கும் அப்படின்னு ஈஃபாங் ஆரம்பிக்கிறான். ஆனா ஃபெய்னிக்கு ஃபைட் சீன் எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல போல. நல்ல தூக்கமா வந்துட்டு இருக்கு அவளுக்கு. தூங்கி போயிட்டு அவன் மேலேயே விழுறதுக்கு போறா. மூயாங் பாக்குறான், டக்குன்னு தடுத்து நிறுத்தி அவன் மேல சாச்சுக்கிறான். ஏய் என்னடா பண்ற அப்படின்னு இவன் கேட்க, பாரு பாரு ஃபைட் சீன் பாரு, சூப்பர் சீன் பாருன்னு சொல்ல, ஆமால நான் அதை பாக்குறேன் அப்படின்னு ஃபெய்னியவே ஒரு நிமிஷத்துல மறந்து போயிடுறான். இவங்க 2 பேருமா சேர்த்து மூயாங்க ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றாங்க. ஃபெய்னி நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன், நான் கிளம்பி வரேன் அப்படின்னு மூயாங் சொல்றான். உடனே இந்த ஈஃபாங் பார்த்துட்டு, திருப்பி நீ என்ன வீட்டுல டிராப் பண்ணுவ, அப்புறம் கொண்டு வந்து நாங்க உன்னை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணோம் அப்படின்னு நைட் வரைய போயிடும், நீ இங்கே இருந்துக்கோ. ஃபெய்னிய நான் டிராப் பண்றேன் அப்படின்னு அங்க வந்து கிளம்பி வரான். மூயாங்கால எதுவும் பேச முடியல, அமைதியா நின்னுட்டு இருக்கான். ஃபெய்னி கூட திரும்பி வரும்போது ஈஃபாங் சொல்லிட்டு இருக்கான், ஃபெய்னி உன் மேல மூயாங் ஏதோ லவ்ல இருக்க மாதிரி தோணலையான்னு கேட்க, சச்சா இல்ல, பாவம் உனக்கு ஞாபகம் வரல, என்ன பேஸ் பண்ணி தான் அவனோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதனால அவன் கூட வந்து நான் கொஞ்சமாவது க்ளோஸா இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம் அவனுக்கு தான் சொல்ல. சரி ஓகே, ஆனா அப்படி இருந்தா கூட அவன் ஒரு ஃபுல்லி க்ரோன் அடல்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ அவன் கூட க்ளோஸா இருக்குது, அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற நேரத்துல க்ளோஸா இருக்குது, சரியா இருக்கும்னு தோணலன்னு சொல்றான். ஆமால அதுவும் கரெக்டு தான். சரி ஓகே, ஆனாலும் கம்பெனி என்ன உன்னை பார்த்துக்க அமைச்சிருக்கு, நான் பார்த்துக்கணும்ல அப்படின்னு ஃபெய்னி கொஞ்சம் தயக்கத்தோட சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல, அம்மா கிட்ட பேசி அதுக்கு பதிலா வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம், உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ அவனை பார்த்துக்கணுங்கிற அவசியம் வராது. உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு இருந்தேன், கொஞ்சம் வருஷம் ட்ரை பண்ணியாமே காலேஜ் போறதுக்கு அப்படின்னு கேக்குறான். இல்ல நான் இப்பயும் ட்ரை பண்ண தான் போறேன், அப்புறமா ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு ஃபெய்னி சொல்றா. காலேஜ்க்கு போறதுக்கு ஒரு பொண்ணுக்கு என்ன காரணம், நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும், வேலை கிடைக்கணும்னு தான். உன் வேலையா அம்மா பார்த்துப்பாங்க, என்னை விட பெட்டர் மாப்பிள்ள உனக்கு எப்படி கிடைக்க போகுது. ஸோ காலேஜ்க்கெல்லாம் போக வேண்டாம், அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அம்மா மருமக வீட்டுல இருக்கணும்னு யோசிக்கிறாங்க, சீக்கிரமா குழந்தை பெற்று நல்லா வாழணும்னு யோசிக்கிறாங்க, அதுவும் கரெக்டு தானே. அதனால அதை பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வான்னு. ஃபெய்னிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, குழப்பமா இருக்கு. அவளுக்கு மூயாங்க விட்டு கொடுக்கறதுக்கும் மனசு இல்ல, படிப்பை விட்டு கொடுக்கறதுக்கும் மனசு இல்ல, கல்யாணம் வேற பண்ணியே ஆகணும். ஏற்கனவே அண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அண்ணன் எனக்காக வராம இருக்கான், அம்மா அப்பாவும் ஹாப்பியா இருக்காங்கன்னு யோசிக்கிறா. ஆனா மூயாங் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான், நாளைக்கு போய் அவன்கிட்ட இனிமே உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அதை பத்தியும் ஃபீல் பண்ணிருக்கா. தனியாவே வெளியே உட்காந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மூயாங்கோட அக்கா இருக்கால மூஜிங், அவளை காட்டுறாங்க. மூஜிங் அவர் ப்ரொஃபசர் கூப்பிட்டு இந்த மேக்ஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப டாப் சீக்ரெட்டா வச்சிருக்காங்க, அதனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கம்மா, மற்றபடி உன்னோட தியரி இருக்குல்ல அதை எனக்கு சப்மிட் பண்ணு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவளை கழட்டி விட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு. இவ ஒரு மாதிரி சோகமா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. அப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரை பார்த்தோமே சூ அப்படின்னு, அவர் வராரு. எங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு எப்படி போகணும்னு இவகிட்ட கேட்டு, அட நீங்களா அப்படின்னு சொல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவ அங்கேருந்து அமைதியா கிளம்பிடுறா. மூயாங்க பாக்கிறதுக்கு ஃபெய்னி ஹாஸ்பிட்டல் வரா. தனி ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் முதல் தடவையா இப்பதான் வரா. உள்ள போய் எட்டி பாக்குறா, நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருமிட்டு இருக்காங்க, உடம்பு முடியாம இருக்காங்க. அதுல ஒரு பெட்ல இவனையும் படுக்க வச்சிருக்காங்க. அங்க மூயாங் ஏதோ ஒரு நர்ஸ படம் வரைஞ்சிட்டு இருக்கான். ஃபெய்னிய பார்த்துட்டு, ஃபெய்னி வந்துட்டியா அப்படின்னு பல்ல காட்டிட்டு வந்துட்டு இருக்கான். என்ன பெட் எல்லாம் கலைஞ்சிருக்கு, சரியா வைக்க மாட்டியா, பெயிண்ட் எல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள வைக்கணும்னு சொன்னல, அதுவும் கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு சரி பண்றா. ஃபெய்னி ஃபெய்னி நான் சரி பண்றேன், எப்படி நல்லா பண்றேன் பாரு, பாரு உனக்கு என்ன ஆச்சு, ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்னு மூயாங் கேக்குறான். இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஒரு நாள் லீவ் போட்டேன், அதான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்ல. ஒரு நாள் ஃபுல்லாவா, அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு இவன் ஆசையா இருக்கான். சினிமாக்கு போலாமா, அப்புறம் உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி தரேன், வேலை இருக்கு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்னி அங்க இருந்து கிளம்புறா. படம் பார்த்துட்டு இருக்கும் போதே, இந்த படம் நீ ஆல்ரெடி பார்த்திருக்கடா, ஏதாவது ஞாபகம் வருதான்னு கேட்க, இல்ல ஞாபகம் இல்ல ஃபெய்னி சும்மா இரு, நான் படம் பாக்குறேன் அப்படின்னு அவன் இன்வால்வ்மெண்ட் காட்ட ஆரம்பிக்கிறான். ஃபெய்னி அமைதியா உட்காந்துக்கிறா. படம் முடியுது, 2 பேரும் ட்ரெஸ் வாங்கறதுக்கு வராங்க. இவனுக்கு ஒரு நல்ல ஸ்வெட்டராவை வாங்க ஆரம்பிக்க, ஆனா மூயாங் பாக்குறான். ஃபெய்னி இந்த கவுன் போட்டுக்கோ, நீ கவுன் போட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, நான் அதெல்லாம் போட மாட்டேன், திருப்பி வச்சிரு, இந்த ஸ்வெட்டரை வாங்கியே ஆகணும், குளிர்காலம் வரப்போகுது, அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறா. குளிர்காலம் இன்னும் வரல தானே, இந்த ட்ரெஸ் தான் வாங்கணும்னு கடைக்காரங்க கிட்ட இவன் சண்டை போடுறான். இப்போ நான் எதுக்கு பில்லு போடணும்னு கேட்க, ஸ்வெட்டருக்கு பில் போடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஃபெய்னி சொல்லிடுறா. 2 பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க. நீ அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னல, என்னோட ட்ரீட் ஓகேவா அப்படின்னு ஃபெய்னி கூட்டு வந்திருக்கா. அதுவும் இல்லாம நம்ம மூயாங் ஏதோ ஆர்டர் பண்றான். ஃபெய்னி இந்த ஹோட்டல்ல நிறைய விஷயம் நல்லா இருக்கும், அதெல்லாம் நீ சாப்பிட்டு பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு, வேற எதுவும் ஞாபகம் இல்ல, ஆனா இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நல்லா ஞாபகம் இருக்குன்னு மூயாங் சொல்லிட்டு இருக்கான்.
ஃபெய்னி சாப்பிட்டுட்டு இருக்கா. சூப் குடிச்சிட்டு இவன் கிட்ட எப்படி சொல்ல போறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கா. மூயாங் இவளே பார்த்துட்டு இருக்கான் என்ன ஆச்சுன்னு. உனக்கு இன்னும் ஞாபகம் வரலையா? உனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், என் வேலை முடிஞ்சிரும். அதுவும் இல்லாம நீ இப்ப கிட்டத்தட்ட சரியாயிட்ட. எதுக்கு மத்த பேஷண்ட்ஸ் கூட அந்த ரூம்ல இருக்கணும்? அங்க நீ டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வெளியே போயிடு. உன் வேலையை பார்க்க ஆரம்பி. அப்போ எனக்கும் உனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப், அதாவது நான் உன்னை பாத்துக்க வேண்டிய கடமை முடிஞ்சு போயிடும். ஓகே தானேன்னு கேட்க இவன் அமைதியா சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அடுத்தடுத்து இவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு வருது. கட்லெட் ஒண்ணு வருது. அது பீஸா பைட் சைஸ் பீஸா போட்டுட்டு இருக்கான். ஃபெய்னி பாக்குறா. இதுக்கும் மேல அங்க நீ இருக்க கூடாதுடா. இங்க எஜுகேஷன் ஆபீஸ் இருக்குல்ல, அங்க போ. நீ ஹீரோ. நீ கேட்டா கண்டிப்பா அவங்க உனக்கு ஒரு வேலை கொடுத்துதான் ஆகணும். போய் கேக்குறியான்னு சொல்ல, இந்தா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வேலை தானே பாக்கணும், நாளைக்கு போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஃபெய்னிக்கு மனசு கஷ்டமா இருக்கு அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு. சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ ஒரு ஹீரோங்கிறதால ஹாஸ்பிட்டல்லையும் சரி, நாளைக்கு நீ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போறல அங்கேயும் நீ கேட்கறதெல்லாம் செய்வாங்க. என்ன பிரச்சனைனாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். உன் அக்கா கொடுத்த காசு இந்த கவர்ல இருக்கு. அதே மாதிரி நான் உனக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதையும் உள்ள வச்சிருக்கேன். பட்ஜெட் போட்டு வாழணும், இல்லைன்னா அந்த காசு உனக்கு ஒரு மாசத்துக்கு கூட பத்தாது. புரியுதான்னு சொல்ல, நீ நிறைய சொல்லி கொடுத்துருக்க ஃபெய்னி, எனக்கு ஞாபகமே இல்ல மறந்துருச்சு. நாளைக்கு சொல்லி தெரியா அப்படின்னு கேக்குறான். நாளைக்கு நான் வரமாட்டேன், நாளான்னைக்கும் வரமாட்டேன், அதுக்கும் அடுத்த நாளும் வரமாட்டேன், இனிமே வரப்போறது இல்லைன்னு அங்கிருந்து அவ கிளம்புறா. என்ன சொல்ற ஃபெய்னி, நான் ரொம்ப செலவு பண்ணதால என் மேல கோவமா இருக்கியா? இனிமே நான் சிக்கனமா இருக்கேன், செலவு பண்ண மாட்டேன். பாரு, நான் சட்டை கூட நல்லா வாஷ் பண்ணல, பட்டன் புதுசா தைக்க கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஷூ லேஸ் எனக்கு கட்டவே தெரியல ஃபெய்னி அப்படின்னு சொல்றான். ஃபெய்னி பாக்குறா. எத்தனை தடவை உனக்கு சொல்லி கொடுக்குறது ஷூ லேஸ் எப்படி கட்டுறதுன்னு? சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்களா? ஃபைனலா சொல்லி கொடுக்குறேன், கேட்டுக்கோ, இந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்ல, ஓ இப்படியா இப்படியான்னு தப்பு தப்பா கட்டிட்டு இருக்கான். ஃபெய்னி பாக்குறா. வேணுனே பண்றியா மூயாங்? உனக்கு தெரிஞ்சுதே வேணுனே பண்ணிட்டு இருக்க. வேணுனே பண்றியா மூயாங்? நீ வேணுனே தானே பண்றேன்னு கேட்க, ஃபெய்னி எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்ல, மறந்துருச்சு, நாளைக்கு சொல்லி கொடு, எனக்கு காசை நீ வச்சுக்கோ, எனக்கு காசு வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. ஸ்டார்டிங்ல நான் உன்னை யூஸ் பண்றதுக்காக தான் உன் பக்கத்துல வந்தேங்கிறது உண்மைதான். ஆனா என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா உன்னை பாத்துக்கிட்டேன். ஒரு பைசா கூட உன்கிட்ட இருந்து நான் எக்ஸ்ட்ரா எடுக்கல. அது மட்டும் இல்லாம என்ன நானே கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு உன்னை சரி பண்ண முடியும்னு நினைச்சிட்டேன். அது மட்டும் தான் நான் பண்ண தப்பு. இதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்பயும் நான் உன் கூடயே உன்னை பார்த்துட்டே இருக்கணுமா? முடியாது, இனிமே வரமாட்டேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஃபெய்னி ஒரு நிமிஷம் அப்படின்னு ஓடி வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு ஷூ லேஸ்ல கால் வச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஃபெய்னின்னு கத்திட்டு இருக்கான் கீழே விழுந்தவன். ஆனா அவன் கண்டுக்காத மாதிரி அங்க இருந்து போயிடுறா. கீழே அந்த காசையும் போட்டுட்டு மறுபடியும் உள்ள உட்காடுறான் ஹாஸ்பிட்டல்ல. இவளை பத்தி இவ சின்ன வயசு ஞாபகத்தை எல்லாம் வச்சு ஓவியம் வரைஞ்சான்ல, இருக்கதெல்லாம் வச்சு ஒரு பெயிண்டிங்கா பாத்துட்டு இருக்கான். இவன் இந்த பியானோ வாசிக்கிற மாதிரி பெயிண்டிங்க பார்த்ததும் ஏதோ ஒரு பொறி தட்டுது மூயாங்குக்கு. அவ பியானோ வாசிக்கிறது இவன் கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி தெரியுது. இவ பியானோ வாசிட்டு இருக்கும் போது தான் இவங்க வீட்டுல ப்ராப்ளம்டா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. மூயாங் அங்கிருந்து ஓடி போயிருக்கான். மூயாங்கோட அம்மாவையும் அப்பாவையும் போலீஸ் கூட்டு போயிட்டு ரீ எஜுகேஷன் கேம்புக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன மன்னிச்சிருப்பா, உன் அம்மா அப்பாவாலையும் கூட இருக்க முடியல, என்னாலே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டி கொஞ்ச நாள்ல இறந்து போயிருக்காங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது அப்படின்னு மூயாங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வெளியே தள்ளியிருக்காங்க. அப்பதான் மூயாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ஃபெய்னி கிட்ட கொடுக்கறதுக்காக அந்த புக்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். அதை எடுத்துட்டு வரான். ஃபெய்னி மேல அவனுக்கு எப்பவுமே லவ் இருந்திருக்கும் போல. ஃபெய்னி அப்படின்னு அவள்கிட்ட அந்த புக்கை விற்கிற மாதிரி வித்துட்டு அப்பதான் வாங்கிப்பான்னு, சீக்கிரமா நான் திரும்பி வந்துருவேன், இதை நான் டபுள் மடங்கு காசா உனக்கு திரும்ப கொடுத்துடுறேன், அதுவரை அந்த புக்கெல்லாம் உன்னோடதுன்னு அவளுக்கு பிடிக்கிற மாதிரி புக்கா எடுத்து அவகிட்டயே கொடுத்துட்டு ஃபெய்னி எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இது எல்லாமே மூயாங்குக்கு ஞாபகம் வந்துருது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அங்க கிளம்பி ஓடிடுறான். ஃபெய்னி வீட்டுல இருக்கவ மரத்துக்கிட்ட ஏதோ சத்தம் கேக்குதேன்னு பார்த்தா மூயாங் தான் மரத்து மேல குரங்கு மாதிரி நின்னுட்டு கூப்பிட்டு இருக்கான். அறிவு கட்டவன் வேகமா கிளம்பி ஓடி போறா. அறிவில பவுண்டரி செட் பண்ணும் நான் இப்பதானே சொன்னேன்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஃபெய்னி, ஈஃபாங்க கல்யாணம் பண்ணிக்க போறியா? எதனால கல்யாணம் பண்ணிக்க போற? அவனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, பிடிச்சிருக்காவா? பிடிச்சதா இருக்கணும்னு யாருக்கும் எந்த அவசியமும் கிடையாது. அவன் நல்ல பையன் எனக்கு தெரியாது, ஆனா கெட்ட பையன் கிடையாதுன்னு தெரியும். என் அண்ணன் இங்க திருப்பி வரணும், அப்பதான் அவன் என் அண்ணியை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ முடியும். என் அண்ணனுக்கு நான் ஆல்ரெடி நிறைய கடமைப்பட்டிருக்கேன். நான் இங்கே இருக்க வரைய அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாது. முயாங் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, எனக்கும் லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்ல, ஃபெய்னி சீக்கிரமான ஒரு வேலையும் ஒரு வீட்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அப்புறமா உன்னை பாக்குறேன், அது வரை யாரையும் கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு அங்க ஓடி போயிடுறான். எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு மூயாங்குக்கு. ஆனா இவகிட்ட சொன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிரும்னு சொல்லிட்டு அதை சொல்லாமலே அவங்க ஓடி போறான். அடுத்த நாள் காலையில மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு டாக்டர் சூ வரான். வந்துட்டு, ஹாய் என்ன மறுபடியும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்க, மறுபடியும் பாத்துக்கிட்டோமா? நிஜமாவா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியே தெரியல. நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு உங்களுக்கு தோணலையா? இன்னும் எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு இவ கேட்க ஆரம்பிக்கிறா. ஹலோ, அது வந்துங்க அப்படின்னு டாக்டர் சூ சொல்ல வரதுக்குள்ள ஆளுங்க வராங்க. இங்க வாப்பா டாக்டர் சூ, என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, உள்ளவா அப்படின்னு இவளோட ப்ரொஃபசர் இருக்கார்ல, அவர் கூட்டு போயிட்டு இருக்காரு. மூஜிங்க்கு தெரியுது தப்பு பண்ணிட்டோம் போல, நல்ல பையனை தப்பா பேசிட்டோம் போல அப்படின்னு யோசிச்சுட்டு, உங்க 2 பேரும் க்ளோஸ் போலயே அப்படின்னு அமைதி ஆயிட்டு இருக்கா.
இங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு வர சொன்னா மூயாங் வேற ஒரு பிரஸ்ஸுக்கு வந்துடுறான். அங்க உள்ள வந்துட்டு உங்க பிரசிடென்ட் எங்க, அவர் வர வரைய நான் வெயிட் பண்றேன்னு சொல்ல, அதெல்லாம் வெயிட் பண்ண வேணாம், வேலையும் கிடையாது ஒன்னும் கிடையாது, இங்க இருந்து கிளம்பி போப்பா அப்படின்னு அங்க இருக்கிற ஆள் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் போக முடியாதுன்னு மூயாங் சொல்ல, உனக்கு என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா, மண்டை குழம்பிச்சான்னு கேட்க, கரெக்டா சொன்னீங்க, மண்டை குழம்பிச்சு, ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு மூயாங் கலாய்க்கிறான். போடா வெளியே அப்படின்னு அந்த ஆளு கத்துறாரு. அப்ப ஃபூ அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்டோட சேர்மன் அங்க உள்ள வராரு பிரசிடென்ட். யாருப்பா அது அப்படின்னு கேட்க, ஃபூ அங்கிள் அப்படின்னு மூயாங் திரும்பி பாக்குறான். அடடா மூயாங் நீயா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள கூட்டு போயிடுறாரு. இங்க மூஜிங் ஃப்ரெண்டோட வெளியே வந்துட்டு அந்த டாக்டர் சூ யாருன்னு கேட்க, அவரா ரொம்ப நல்ல பையன், அவர் பெரிய நியூரோ சர்ஜன், பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு, அப்பா பெரிய மிலிட்டரி ஆபீசர், அம்மாவும் சர்வீஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஆனா நல்ல பையன், எல்லார்கிட்டையும் மரியாதையா அடக்கமா பேசுவாரு. ப்ரொஃபசர் பூ இருக்காருல, அவருக்கும் இந்த பையனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு போல, ரொம்ப வருஷமா சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறேன், அதனால அடிக்கடி வருவாரு. உனக்கு தெரியாதா என்ன அவருக்கு, உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச மாதிரி ப்ரொஃபசர் கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு சொல்ல, என்ன பத்தி பேசினாரா, என்ன சொன்னாருன்னு கேட்க, நல்ல விதமா தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் சில விஷயத்த மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஜிங் அங்க இருந்து கிளம்பி நேரா மறுபடியும் உள்ள டிபார்ட்மெண்ட் குள்ள போயிட்டு இருக்கா. எங்க அப்பா கிட்ட இருந்து லாஸ்டா லெட்டர் வந்து 6 மாசத்துக்கும் மேல இருக்கும் அங்கிள், அவருக்கும் எனக்கும் கான்டாக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா உங்க அப்பாவும் நீயும் போட்டி போட்டு திறமசாலிங்களா வந்திருக்க வேண்டியது, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட உன்னை வந்து என்னால சரியா பார்க்க முடியல அப்படின்னு அந்த பிரசிடென்ட் சொல்றாரு. அங்கிள் என் மேல உங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருந்தது, என்ன பார்க்க முடியலன்னு கவலைப்படுறீங்கன்னா பேசாம நீங்க எனக்கு இங்க வேலை கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அங்கிள் பதில் சிரிக்கிறாரு, சரியான குறும்புக்காரன்டா, உங்க அப்பாக்கு மட்டும் நீ இப்படி கேட்டது தெரிஞ்சது உன் தோலை உரிச்சிருப்பான், ஆனாலும் நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்க போறது இல்ல, இங்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, 2 மாசம் நீ ஆனா ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணும், அதை முடிச்சிட்டேன்னா அடுத்து நான் உனக்கு டெம்பரவரியா ஒரு ஜாப் போட்டு தரேன், அதுல வந்து சம்பளம் ஓகேவா தான் இருக்கும்னு சொல்ல, 2 மாசம் ட்ரைனிங்கா அப்படின்னு கேக்குறான். ஏண்டா 2 மாசத்துக்கு உனக்கு காசு இல்லையா, நான் தரவா காசுன்னு கேட்க, அங்கிள் எனக்கு காசு பிரச்சனை இல்ல, வீடு தான் முதல்ல வேணும், அதான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவ்வளவுதானே பாத்துக்கலாம் அப்படின்னு இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்கிற விஷயத்த நமக்குள்ளே வச்சுக்கலாம், வேற யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்ல, ஏதோ பிளான் பண்ற, சரி ஓகே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இங்க டாக்டர் சூ வெளியே வர வரைய வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்கா மூஜிங். டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பதான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா அவங்க வந்து கிளம்புறான். சாரி கேட்கறதுக்காக இன்னைக்கு லஞ்ச் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் ப்ளீஸ் அப்படின்னு மூஜிங் சொல்லிடுறா. ஓகே டாக்டரும் சொல்லிடுறாரு. 2 பேரும் ஹோட்டலுக்கு வராங்க, உள்ள உட்காந்து சாப்பிடறதுக்கு பாக்குறாங்க. மறுபடியும் நான் ஒரு தடவை சாரி கேட்டுக்கிறேன், நீங்க ப்ரொஃபசர் கிட்ட என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது என்னன்னு கேட்க, எல்லாத்தையும் டைரக்டா தான் பேசுவீங்களா, சுத்தி வளைச்சு பேசுற பழக்கமே உங்களுக்கு கிடையாதா அப்படின்னு டாக்டர் சூ கேக்குறான். ஆமா நான் எப்பயா இருந்தாலும் டைரக்டாவே பேசிடுவேன், என்ன சொன்னீங்கன்னு கேட்க, அன்னைக்கு உங்க போட்டோவை பார்த்தேன், அதை பத்தி நான் பேசினேன்னு கேக்குறீங்களான்னு கேட்க மூஜிங் ஷாக் ஆயிடுறா. அதை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட பேசலன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரா ப்ராமிஸ் பண்றேன், ஓகே தானேன்னு கேட்க, சரிங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு, இதை பத்தி பேசாம வந்ததுக்கு நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு மூஜிங் சொல்லிட்டு இருக்கா. ஆமா இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா, இந்த ஊருக்கு நான் புதுசு, மறுபடியும் கிளம்பணும், ட்ரெயின் ஸ்டேஷனை மிஸ் பண்ணிடுவேணும்னு கவலையா இருக்கு, கைடா இருப்பீங்களா அப்படின்னு கேட்க மூஜிங் யோசிக்கிறா. பெரிய குடும்பத்து பையன் இந்த பொண்ணு சொன்னால அதை பத்தி யோசிச்சுட்டு, கண்டிப்பா நான் உங்களுக்கு அன்னைக்கு கைடா இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. சூ தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் எங்க ஈஃபாங் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கானோ அந்த லிங்கி பொண்ணு இருக்கால, வெக்கமே இல்லாம உட்காந்துட்டு கை தட்டிட்டு இருக்கா. அந்த பக்கமா ஈஃபாங்கோட அம்மா வராங்க, கூடவே இந்த பொறுக்கி பொண்ணு இருக்காளே ஃபெங்லின், அவளும் வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவை பார்த்துட்டு லிங்கி இன்னும் அதிகமா கை தட்ட ஆரம்பிக்கிறா, ஈஃபாங் சூப்பர் சூப்பர் கலக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பக்கத்துல இருக்க ஃபெங்லின் சொல்லிட்டு இருக்கா, இந்த பொண்ணு தான் உங்க பையனை பத்தி நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கல் எழுதுனது, உங்க பையன் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறா, அது மட்டும் இல்லாம ஃபெய்னியும் உங்க பையனும் டேட் பண்ணிட்டு இருக்கும் போது இது தப்பா இருக்கும்ல அப்படின்னு ஏத்தி விடுறா. ஃபெய்னி என் பையனை லவ் பண்றான்னு உனக்கு யார் சொன்னா, சும்மா கண்டபடி எதையாவது சொல்லிட்டு இருக்காது புரியுதா, நீங்க எந்த கிளம்பு அப்படின்னு அந்த லேடியை அனுப்பி விடுறா. இவ கரெக்டா வேணும்னே இவ பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த லிங்கி வேகமா ஒரு கர்ச்சிஃப் எடுத்துட்டு போயிட்டு ஃபெங்கி கிட்ட கொடுக்குறா. ஃபெங்கி பாக்குறான், எப்ப பாரு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க, உனக்கு கிளாஸ்லாம் இல்லையான்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இருக்கு, நீங்க ட்ரைனிங் பண்றதை பார்க்க வந்தேன், உங்களை பத்தி இந்த ஆர்டிக்கல் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு அவ கொடுக்குறா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி அவன் வந்து கிளம்பிடுறான். அவங்க அம்மா பாக்குறா, கண்ணுக்குறானா பாரு அப்படின்னு, மா நீ தான் அந்த ஆர்டிக்கல் எழுதினியாமா, பரவாயில்ல நல்லா எழுதியிருக்குன்னு சொல்ல, ஹாய் ஆண்டி நீங்க தான் என்னோட அம்மாவா அப்படின்னு கேக்குறா. என்னை எல்லாரும் இங்க ஷூ மேடம்னு தான் கூப்பிடுவாங்க, நீயும் அப்படியே கூப்பிட்டுக்கோன்னு சொல்ல, ஓகே ஷூ மேடம் நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த லிங்கி பேச ஆரம்பிக்கிறா. ஓ காலேஜ் படிக்கிறியா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு இன்னும் வர 4 பாராட்டு பத்திரம் வேற வாசிக்கிறா. அடுத்து மூயாங் வீடு தேடி அடுத்த டிபார்ட்மெண்ட்க்கு வந்துடுறான். அவங்க சொல்லிருக்காங்க, இல்லப்பா நிறைய சிக்கல் இருக்கு, புதுசா வீடு அலாட் பண்றதுல பிரச்சனை நிறைய இருக்கு, ஒரே குடும்பமா சேர்ந்து மைக்ரேட் ஆகி இப்ப வந்துட்டு இருக்காங்க இந்த புரட்சினால, அதனால ஒரு சின்ன ரூம்ல 6-7 பேர் தங்குறாங்க, நீ ஒரு பெரிய ஹீரோ தான் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்க ஆளுங்களை தானே காப்பாத்தின, அந்த ஷூபனம்க்கு நான் போன் பண்ணி சொல்றேன், அவங்க கண்டிப்பா உனக்கு ஒரு வீடு அலாட்
ஷேர் பண்ணுவாங்கன்னு ஃபோன் பண்ண ஆரம்பிக்க ஷூ மேடம் பாக்குறா. எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை காப்பாத்துன மூயாங்குக்கு நாங்க வீடு தர மாட்டோமா, கண்டிப்பா அலோகேஷன் லிஸ்ட்ல நான் பேரை போட்டுறேன்னு சொல்றா. ஆனா அந்த ஃப்ரெங்க்லின் அங்க வந்துடுறா, எல்லாத்தையும் காதுல வாங்கிடுறா. இது சரிப்படாதுன்னு மனசுக்குள்ள பிளான் போட்டுட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள மூயாங்க கிட்ட வீடு கன்ஃபார்ம்பா, நீ போய் அவங்க கிட்ட பேசுன்னு சொல்ல தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்பி வரான். ஷூ மேடம பாக்குறதுக்கு ஈஃபாங் வந்துடுறான். அம்மா நான் ஃபெய்னிய வீட்டுக்கு இந்த வீக்கெண்ட் வர சொல்றேன், ஓகே தானேன்னு கேட்க, அதெல்லாம் எதுக்கு வர சொல்லிட்டு பர்சனல் விஷயத்தெல்லாம் வீட்டுல பேசிக்கலாம்னு சொல்ல, ப்ளீஸ்மா ரொம்ப கோவப்படாதமா, அவளுக்கு மீனா ரொம்ப பிடிக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீக்கெண்ட் நம்ம வீட்டுக்கு வருவா அப்படின்னு ஈஃபாங் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஃபெய்னி முதல் முறையா ஈஃபாங்கோட வீட்டுக்கு போறான்னு அவங்க அம்மா அவளை கிளப்புறாங்க. அப்பா நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிட்டு இருக்காரு. முதல் தடவையா போற, வெறும் கையோட போக கூடாதுமா, நம்ம அவங்க அளவுக்கு பணக்காரங்க இல்லைன்னா கூட எதையாவது கொண்டு போகணும்ல, இதெல்லாத்தையும் நான் தான் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துட்டு போ அப்படின்னு நிறைய திங்ஸ் சாப்பிடுறதுக்கு கொடுத்து விடுறாரு. பரவாயில்ல, நல்லபடியா போயிட்டு வரட்டும், ரொம்ப வேகமா நடக்கிற மாதிரி இருக்கு, பரவாயில்லன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஈஃபாங் வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, இவ்வளவு வாங்கிட்டு வரணும்லாம் அவசியமே இல்ல, என் அம்மா ஆபீஸ்ல தான் கொஞ்சம் கொடூரமா இருப்பாங்க, வீட்டுல ரொம்ப நல்ல டைப் தான், டென்ஷன் ஆகாத, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவள உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். அம்மா ஃபெய்னி வந்திருக்கா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கண்டுக்காத மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா பாருமா அப்படின்னு அதெல்லாம் டேபிள்ல வச்சுட்டு ஃபெய்னி இங்க உட்காரு அப்படின்னு தண்ணி எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். மா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க, வெயிட் பண்ணு இன்னொரு கெஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு கெஸ்டா யாருன்னு ஈஃபாங்கே கேக்குறான். காலிங் பெல் சத்தம் கேக்குது. அவங்க அம்மாவே ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. லிங்கியை தான் கூப்பிட்டுருக்காங்க. வாமா லிங்கி உட்காருமா அப்படின்னு அவளுக்கு ஸ்பெஷலா சுடுதண்ணி ஊத்தி கொடுக்கறது. நீ உள்ள போடா, கொஞ்சம் பழம் வச்சிருக்கேன் லிச்சி, அதை எடுத்துட்டு வான்னு சொல்ல, ஃபெய்னி நீயும் சாப்பிடு அப்படின்னு ஈஃபாங் கொடுத்துட்டு இருக்கான். இல்ல எனக்கு லிச்சின்னா அலர்ஜி அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அவங்களே சாப்பிட்டோம் அப்படின்னு கொடுத்துடுறான். அம்மா எதுக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டுருக்கீங்க, நான் தான் இன்னைக்கு வீட்டுக்கு ஆல்ரெடி கெஸ்ட் வராங்கன்னு சொல்லியிருந்தான்ல, சாப்பிடலாமாமா அப்படின்னு கேட்க, ஃபெய்னி உனக்கு மீன் பிடிக்கும்னு சொன்னா மீன் வாங்கி வச்சிருக்கியான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஓ அப்படியான்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தல எங்க அம்மா ரொம்ப நல்ல டைப்புன்னு இவன் சொல்ல ஆரம்பிக்க, ஃபெய்னி உள்ள வச்சிருக்கேன் பாரு, போய் சமையல் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா ஃபெய்னியை உள்ள அனுப்புறாங்க. ஈஃபாங் என்னமா பண்றீங்கன்னு ஃபெய்னி கிட்ட போயிட்டு ஃபிஷ்ஷை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சாரி ஃபெய்னி தப்பா எடுத்துக்காத, ஆனா என்ன தெரியுமா, இந்த வீட்டு பொண்ணுங்கிறதால தான் உன உரிமையா கிச்சனுக்கு அனுப்பியிருக்காங்க, அந்த பொண்ணு கெஸ்ட் தானே, அதான் அவகிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஃபெய்னி முறைக்க ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கோமா இல்லைன்னு சொல்ல, நான் உனக்கு ஃபிஷ் கிளீன் பண்ணி தரேன்னு இவன் ஆரம்பிக்கிறான். இங்க வாடா கெஸ்ட் வந்திருக்காங்க பேசிட்டுன்னு மறுபடியும் அவனையும் வெளியே கூப்பிட சாப்பாடு ரெடி ஆகுது. இந்த மலிங்கி சாப்பிடுன்னு ஃபிஷ் எல்லாம் எடுத்து இவங்க அம்மா வச்சுட்டு இருக்காங்க. மேடம் எல்லாம் கூப்பிடாதம்மா, என்ன ஆன்டின்னு கூப்பிடு அப்படின்னு லிங்கிட்ட சொல்றாங்க. ஆனா ஃபெய்னி இன்னும் மேடம்னு தான் கூப்பிட்டு இருக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பையனை பத்தி ஆர்டிக்கல் எழுதியிருக்க, அதான் படிச்ச பொண்ணுன்னா படிச்ச பொண்ணு, உங்ககிட்ட எவ்வளவு அந்த அவுரா வருது, எஜுகேஷனலிஸ்ட்னா அப்படிதான் வரும், இந்த மாதிரிலாம் வேற யார்கிட்டமா வரப்போகுது அப்படின்னு வேணும்னு இவ காலேஜ் படிக்கிறான்னு பெருமையா சொல்லிட்டே இருக்காங்க. ஈஃபாங் பாக்குறான். இவ காலேஜ் படிக்க போறேன்னு சொன்னவள நீ தான் படிக்க கூடாதுன்னு சொன்ன, அப்பதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ட்டு, இப்ப எதுக்கு மறுபடியும் படிச்சவங்க தான் பெரிய ஆளுங்க மாதிரி குத்தி குத்தி காட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது வேற இது வேற, படிச்ச பொண்ணுங்களுக்கு கிட்ட கூட படிக்காத பொண்ணுங்க வர முடியாது, அவங்க கிட்டன்னு தனியா ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொல்ல, பியானோ வாசிப்பா தெரியுமா ஃபெய்னி, என்கிட்ட பியானோ இல்ல ஆனா அக்கார்டியன் இருக்கு, அது வாசிக்க தெரியுமா ஃபெய்னின்னு கேட்க, அது எனக்கு தெரியாது அப்படின்னு அவ சொல்றா. ஆனா லிங்கி அதை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. பக்கத்துல உட்காந்து ஈஃபாங்கும் அவங்க அம்மாவும் அதை கேட்டுட்டு இருக்க. ஃபெய்னியோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஃபிஷ் மேல இருக்கு. ஃபிஷ்ஷை கடன் சாப்பிடுறா. சாப்பிட்டு முடிச்சதுமே, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், இதெல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்க போல, இதையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்த திங்ஸை எடுத்துட்டு கிளம்பிடுறா. ஏன் நெல்லு ஃபெய்னி அப்படின்னு அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஒரு மீன் முழுக்க இவ்வளவு தின்ட்டு போறா பாரு, என்ன பொண்ணு இவ அப்படின்னு இந்த லேடி திட்ட ஆரம்பிக்கிறா. ஈஃபாங்க கிட்ட உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது, நம்ம இதுக்கும் மேல பாத்துக்க வேண்டாம், நீ உள்ள கிளம்புன்னு சொல்ல, ஃபெய்னி கோச்சிட்டு இருக்கியா, நான் எப்படி உள்ள போவேன், நீ பாதையிலே கோச்சிட்டு வந்துட்ட, போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, இல்ல நீயும் யோசிச்சு பாரு, இது சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன்னு ஃபெய்னி கிளம்புறா. ஃபெய்னி கவலைப்படாத, எங்க அம்மா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நான் அவங்களை சமாளிக்கிறேன் அப்படின்னு ஈஃபாங் உள்ள போயிட்டு இருக்கான். ஃபெய்னி எல்லா திங்ஸையும் நேரா தூக்கிட்டு மூயாங்க கிட்ட வந்துடுறா. மூயாங் பாக்குறான், என்னது இதுன்னு, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஃபெய்னி சொல்றா. ட்ரீட் முடிஞ்சு லிங்கி அங்க இருந்து கிளம்புறா. அவளை டிராப் பண்றதுக்கு ஈஃபாங்கும் கீழவே போயிட்டு இருக்கான். சாரி உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்கன்னு தெரியாது, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சும்மா தான் வந்தேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க சூப்பரா கேம் விளையாடுறீங்க, அந்த அளவுக்கு ஸ்டைல் யாருக்கும் வராதுன்னு சொல்ல, ஓகே நான் ரொம்ப ஸ்டைலா தான் விளையாடுவாங்கிறது உண்மைதான், ஆனா அதெல்லாம் மனசுல பெருசா எடுத்துக்காதீங்க, எனக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவன் கிளம்பி போயிடுறான். ஃபெய்னியும் எல்லா கதையும் மூயாங்க கிட்ட சொல்ல, அந்த லேடி ஒன்ன யூஸ் பண்ணிருக்கா, எவ்வளவு தைரியம் கூட்டு நக்கல் பண்ணிருப்பான்னு கேட்க, ஆமா சரி பரவாயில்ல போனா போகுது, அதான் கொண்டு போனதெல்லாம் நான்
நான் எடுத்துட்டு வந்துட்டேன், நீ அதை வச்சுக்கோ, நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு ஃபெய்னி சொல்றா. ஃபெய்னி உனக்கு ஒன்று தெரியுமா, நான் 2 குட் நியூஸ் வச்சிருக்கேன். முதல்ல 2 மாசம் நான் ட்ரைனிங்க்கு அப்புறமா எனக்கு வேலை கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி ட்ரைனிங்ல கூட எனக்கு கொஞ்சமா சப்சிடி குடுப்பாங்கன்னு சொல்ல, சூப்பர் 2 மாசம் சீக்கிரமா முடிஞ்சிரும். உனக்கும் வேலை கிடைச்சிருச்சு. நீ செட்டில் ஆயிட்ட அப்படின்னு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. ஆமா, அது மட்டும் இல்லாம பாத்தியா, டைம் எடுத்தது. ஆனா வேலை கிடைச்சதுல்ல. அதே மாரிதான் நல்ல மாப்பிளையும் கிடைக்கும். டைம் எடுக்கும் ஃபெய்னின்னு சொல்ல, கிளிக்கும் நல்லதானா நான் பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆன மாரிதான். அடுத்த குட் நியூஸ் என்னன்னு கேட்க, வீடு கிடைக்க போகுது ஃபெய்னி, எனக்கு அலாட் பண்ண போறாங்க. அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த வீட்ல நீ ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்ல, உன் வீட்ல எப்படிடா நான் ஸ்டே பண்றது அப்படின்னு ஃபெய்னி கேக்குறா. நான் கொஞ்ச நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலே கூட இருப்பேன். இல்ல அப்படின்னா அங்க கம்பெனி இருக்குல்ல, அங்கேயே கூட தங்கிப்பேன். நீ என் வீட்ல ஸ்டே பண்ணிக்கோ. உனக்கு வீடு தானே கிடைக்கலன்னு சொன்னேன்னு சொல்ல, நீ நல்ல பையன், எனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு தெரியுது. ஆனா வேணாண்டா, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் சாப்பிடணும் புரியுதா அப்படின்னு ஃபெய்னி அங்க இருந்து கிளம்புறா. அந்த வீக்கெண்டு மூஜிங் அந்த டாக்டர் சூ 2 பேரும் வெளியே வந்திருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு இருக்க எல்லா கவலையும் மறக்கிற மாதிரி இருக்குன்னு சூ சொல்றான். அதெல்லாம் நமக்கு ஒரு இல்யூஷன், நம்மளை ஏமாத்திக்கிறதுக்கு போடுற திட்டம் தான் அப்படின்னு இவ சொல்ல ஆரம்பிக்க, நீ இப்ப நியூரோ சர்ஜன் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உண்மையாவே கிளியரா நடுவுல கோடு கிழிச்சாச்சா, அது உண்மைதானா அப்படின்னு கேட்க மூஜிங் பாத்துட்டு இருக்கா. என்னோட பேரே எங்க அம்மா அப்பா வச்சதுதான். அது மட்டும் இல்லாம என் தம்பி எங்க ஃபேமிலி கூட கோடெல்லாம் நடுவுல கிழிச்சுக்கல. ஆனா அவன் ஒரு ஹீரோ ஆகலையா, நான் மட்டும் எதுக்காக கோடு கிழிச்சுக்கணும், அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ கடுப்பாய் கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே, கூல் டவுன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சூ பாத்துட்டு இருக்கான். இங்க ஷூ மேடம் கூட அந்த ஃபெங்லின் வந்துட்டு இருக்கா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், ஆனா என்னன்னா இதை நான் உங்ககிட்ட சொல்லாமா வேணாமான்னு தெரியல. எனக்கு கொடுக்க இந்த வீடை நீங்க வந்துட்டு மூயாங்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கீங்க. நான் கல்யாணம் ஆகாம சிங்கிளா இருக்கதால நீங்க இந்த வீடை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனா மூயாங்குக்கு உங்களை பிடிக்கவே இல்ல, அது நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல, ஷூ மேடம் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதான் மேடம், எல்லாருக்குமே தெரியுது அந்த மூயாங் ரொம்ப க்ளோஸா ஃபெய்னி கிட்ட இருக்கான். அதுவும் இல்லாம ஃபெய்னியும் உங்க பையனும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான். அன்னைக்கு நைட்டு கூட நான் பார்த்தேன், 2 பேரும் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க, இருட்டுல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்க நம்ம பாக்குறா. அந்த பையனுக்கு இன்னும் மனசு சரியாகல. கண்டபடி ஒரு பேஷண்ட் பத்தி நம்ம பாப்பா பேசக்கூடாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ஃபெய்னி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஷூ மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அப்ப கூட ஃபெய்னி கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கிற ஒரு ஆளு நாளைக்கு ஒரு வேளை ஞாபகங்கள்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவா நமக்கு தெரியாது. ஃபெய்னி கூட இன்னும் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணா, அந்த வீரை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க ப்ரமோட் பண்ண ஆளு, என்னைக்குமே நான் உங்களுக்கு நன்றியோட உங்க பின்னாடியே வருவேன். ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் கிட்ட நீங்க கொடுக்கும்போது அவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவானா, அது கூட நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு கண்ணா பின்னான்னு ஏத்தி விடுறா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷூ மேடம் மனசு மாறுறா. அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. பார்த்தா மூயாங் வரான். என்னது வீடு கொடுக்க முடியாதா அப்படின்னு ஷூ மேடம் கிட்ட கேக்குறான். ஆமாப்பா, கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். நீ வந்துட்டு என்ன பண்ற, கல்யாணம் ஆனவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடிச்சு கொஞ்சமா ஒதுங்கிக்கோ, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன என்கிட்டயே இன்ட்ரோகேட் பண்ற மாதிரி பேசுற, யாரெல்லாம் உனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்கன்னு கேக்குற, என்ன உனக்கு பிடிக்காதா அப்படின்னு ஷூ மேடம் கேக்குறா. மேடம் அப்படிலாம் இல்ல, தலையில அடிபட்டவன் நானு, என்னை பத்தி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது தான் ஒரு நல்ல பண்புனா, உங்களுக்கும் வீடு இருக்குதானே, நீங்க ஏன் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாது நக்கலா கேக்குறான். என்னப்பா, கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு உனக்கு தெரியாதா என்ன, எனக்கு குடும்பம் எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஃபெய்னி அவன் கம்பெனிக்குள்ள போலாம் அப்படின்னு போறா. ஆனா ஈஃபாங் அங்க வந்துடுறான். இன்னுமா கோச்சிட்டு இருக்க ஃபெய்னி, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, வா போலாம், அம்மா கூட பேசு, சாரி கேளு அப்படின்னு சொல்ல, உங்க அம்மா எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, நம்ம 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க செட் ஆக மாட்டோம், ப்ளீஸ் கிளம்பி போயிடு, ஒருவேளை நான் காலேஜ்க்கு போறேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ, விட மாட்டதானே அப்படின்னு ஃபெய்னி கேக்குறா. ஃபெய்னி நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, என்ன மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீ எதுக்காக காலேஜ் போகணும், அதுக்கான அர்த்தம் தான் என்னன்னு கேட்க, இல்ல பரவாயில்ல நீ எதுவும் பேச வேண்டாம், நான் என் அண்ணனுக்கு வேலை வாங்கி கொடுணும் உன்கிட்ட கேட்கல, எனக்கு நல்ல டிபார்ட்மெண்டா மாத்தி கொடுன்னு என்னைக்குமே கேட்கல, நீயாவே தான் அதை சொன்ன, தப்பா எடுத்துக்காத, நமக்குள்ள சரிப்பட்டு வராது, நீ கொஞ்சம் ஹைல இருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபெய்னி கிளம்புறா. ஃபெய்னி நான் பெரிய ஆள்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்ப நீ என்கிட்டே எங்க அம்மா கிட்டே கொஞ்சம் பணிஞ்சுதானே போகணும், நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், சொல்லு ஃபெய்னி உன்னை விட மாட்டேன், சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சைக்கிளை புடிச்சுக்கிறான். அவதான் விடுன்னு சொல்றாள் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. மூயாங் வந்துட்டு இருக்கான். நீ யாரா, எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்திருக்க, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு அப்படின்னு ஈஃபாங் திட்ட ஆரம்பிக்கிறான். ஃபெய்னி என் கேர்ள் ஃப்ரெண்டு, நான் அவளை என்ன வேணா பண்ணுவேன், இங்கிருந்து போன்னு சொல்ல, உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு இப்பதான் அந்த பொண்ணு சொன்னா, உன் காதுல உழுவுலையா என்ன, ஃபெய்னி சைக்கிளை விட நான் ஓட்டுறேன், ஏறி உட்காரு, இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு மூயாங் கூப்பிடுறான். ஃபெய்னி அவன் சைக்கிள்ல மட்டும் ஏறின, நடக்கிறதே வேற, உன் அண்ணனுக்கு கிடைக்க இருந்த வேலையவோ இல்ல நீ காலேஜ்க்கு போறதையோ மறந்துரு, ஏன்னா இப்ப கூட நீ காலேஜ் போகணும்னா என் அம்மா தான் ஷூ மேடம், அவங்க பெர்மிஷன் வேணும் தானே, ஏன் சைக்கிள்ல ஏறு அப்படின்னு ஈஃபாங் மிரட்ட ஆரம்பிக்கிறான்.
ஃபெய்னி பாக்குறா. மிரட்டியா பாக்குறான் அப்படின்னு டக்குன்னு மூயாங்கோட சைக்கிள்ல ஏறி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சைக்கிள்ல போகும்போது இவளுக்கு மனசுல ஏதேதோ தோணிட்டு இருக்கு. ஃபெய்னி வீட்ல டிராப் பண்றேன்னு சொல்ல வீட்டுக்கு போவானா, வேற எங்கேயாவது போலாம், வீட்டுக்கு போக பிடிக்கலன்னு ஃபெய்னி சொல்றா. அவள ஒரு பூத்தோட்டத்துக்கு கூட்டு வந்துடுறான். ஃபெய்னி என்னாச்சு அப்படின்னு மூயாங் பக்கத்துல வந்து கேட்க, இல்ல நான் மேரேஜ் எல்லாம் எனக்குமே சீரியஸா கன்சிடர் பண்ணதே இல்ல. அட்லீஸ்ட் என் வாழ்க்கையில காதல் தான் இருக்காது போல. ஒரு பேசிக் ரெஸ்பெக்டாவது இருக்கும்னு நினைச்சேன். அதான முக்கியம்னு சொல்ல, ஆமா ஆமா அதான் முக்கியம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு கூட வீடு கிடைக்கல ஃபெய்னி. கல்யாணம் ஆன கப்பலுக்கு தான் வீடுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களாம். சோ எனக்கு கொடுக்க மாட்டாங்களாம். ஹாஸ்பிடல்ல தான் இன்னும் இருக்கணும் போல அப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். முயாங் உனக்கு இருக்கிற வீட்டு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவான்னு ஃபெய்னி கேக்குறா. சொல்லு அப்படின்னு அவன் கேட்டதும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. மூயாங் சைக்கிள் நிறுத்திட்டு இவளே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இல்ல இல்ல ஃபேக் மேரேஜ் தான். கல்யாணம் ஒரிஜினலா பண்ண போறோம். சர்டிபிகேட்லாம் ஒரிஜினல் தான். ஆனா நமக்குள்ள ஒரு டீலிங் தான். ஃபேக் மேரேஜ். நீ என்ன சொல்ற? உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறா. மூயாங் சிரிச்சுட்டே எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். நிஜமாவா? இத பத்தி நீ வேற எதுவும் கேட்கலையா அப்படின்னு கேட்க, நீ பொண்ணு நீயே பண்ணிக்கிறேன்னு சொல்ற, உனக்கு கவலையா இல்லையான்னு கேட்க, இது ஃபேக் மேரேஜ் தானே, ஆனா என் கல்யாணத்தால தான் உனக்கு வீடு கிடைக்குதுங்கிறதால பாதி வீடு என்னோடது, ஓகே தானே அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எப்ப மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க போறோம் அப்படின்னு கேக்குறான். மேரேஜ் சர்டிபிகேட்டா, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சாடா அப்படின்னு ஃபெய்னி கேக்குறா. இல்ல இல்ல ஞாபகம் இல்ல, ஆனா சின்ன வயசுல என்னதான் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீ சொன்ன, அது ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, அப்பெல்லாம் நான் சொன்னதே இல்லையே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு மேடம் என்ன கல்யாணம் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு கேட்க, இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் வெக்கப்பட்டே போக ஆரம்பிக்கிறா. ஃபெய்னி எனக்கு புரியுது, எல்லாமே புரியுது, நீ சொல்ற டீலிங்கெல்லாம் ஓகே, ஓகேவா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்ல, நீ காலேஜ் படி, நான் வந்து எந்த தடையும் போட மாட்டேன், இன்னும் சொல்ல போனா நிறைய சப்போர்ட் பண்றேன், காலேஜ் படிக்கிறதுக்கு உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்ல, இவ வெக்கப்பட்டே அங்கிருந்து கிளம்பி போறா. ஏன்டா என்னையே பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இப்படிதான் இந்த நர்ஸையும் பாத்துட்டு இருந்த அப்படின்னு ஃபெய்னி சொல்ல, அவங்கள வரைஞ்சேன் அதனால பார்த்தேன், உனக்கு பிடிக்கலையா, இனிமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னு தவிர வேற எந்த பொண்ணையும் வரைய மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ யார வேணா வரைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்ல ஏறி உட்கார்றா. ஏன்னா சட்டையை கிழிச்சு வச்சிருக்க, துவைக்க தெரியுமா தெரியாதா, இத கூட உன்னால கத்துக்க முடியாதான்னு கேட்க, மறுபடியும் சொல்லி கொடு கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஊர்ல இருக்கும்போது யாரா உனக்கு சொல்லி கொடுத்தா, எப்படா நீ துவைச்சேன்னு கேட்க, வேற ஏதாவது பொண்ணு எனக்கு துவைச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றான். கிழிச்சிருப்பா வேற ஏதாவது பொண்ணு, நல்லா கனவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத ஃபெய்னி, உன் ட்ரெஸ் எல்லாம் கூட நானே வாஷ் பண்ணிட்டேன்னு சொல்றான். ஏன் ட்ரெஸ்ஸையும் கிழிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் பல்ல காட்டிட்டே சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. வீட்டு வாசல்ல இறங்கிட்டு, மூயாங் சைக்கிள் இன்னைக்கு நீயே வச்சுக்கோ, நாளைக்கு போயிட்டு ஐடி சர்டிபிகேட் இருக்கும் அதை வாங்கிரு, நானும் என்னோடத எடுத்துட்டு வரேன், அப்புறம் 2 பேரும் போய் சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா வீட்டுல சொன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, கல்யாண சர்டிபிகேட் வாங்கிட்டு அப்புறம் சொன்னோம்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஓகே தானேன்னு கேட்க, எவ்வளவு அவசரப்படுற, எனக்கு கூட கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப அவசரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவசரம்லாம் பல்கே, அறிவு கெட்ட பயலே, கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்காத, நான் இங்க இருந்து உள்ள போறேன், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்னி அங்க இருந்து கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கா. மூயாங் பல்ல காட்டிட்டே மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலைல ஷூ மேடம் கல்யாணம் பண்ணிக்க போறியா, யார அப்படின்னு ஷாக்கா கேக்குறதோட தான் இந்த பார்ட் முடியுது. ஒரே பார்ட்லயே பயங்கரமா பல அதிரடி மாற்றம் நடந்திருக்கு. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.